பாரதிய ஜனதாவின் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக நியமிக்கப்பட்ட குஜராத் முதல்வர் நரேந்திர மோடிக்கு அத்வானி உள்ளிட்ட பல தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கோவாவில் நடந்த பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக குஜராத் முதல்வர் மோடி தேர்வு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து பல தரப்பிலிருந்தும் மோடிக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான், செயற்குழுவை புறக்கணித்த யஷ்வந்த் சின்ஹா உள்ளிட்ட பாரதிய ஜனதாவின் பல தலைவர்களும் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதிய பொறுப்பை மோடிக்கு தர கடும் எதிர்ப்பு தெரிவித்த மூத்த தலைவர் அத்வானியும் மோடிக்கு வாழ்த்து கூறியுள்ளார். தொலைபேசி மூலமாக அத்வானியுடன் பேசிய போது தனக்கு அவர் வாழ்த்து கூறியதாகவும் அவரது ஆசீர்வாதங்களை பெற்றதை மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாகவும் ட்விட்டரில் மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிவசேனா கட்சியும் மோடிக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதை வரவேற்றுள்ளது. மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து வரும் இன்னொரு கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார குழுவுக்குத்தான் தலைவராக மோடி அறிவிக்கப்பட்டுள்ளாரே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அல்ல என்று வழக்கம் போல் வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறது. புதிய பொறுப்பை பெற்றுள்ள மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக் விஜய் சிங்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அதே நேரத்தில் லோக்சபாவில் பாரதிய ஜனதா எம்பிக்களின் எண்ணிக்கையை 2 182 உயர்த்திய அத்வானிக்கு கட்சி நன்றியற்ற முறையில் நடந்து கொண்டுள்ளதாக கலகத்தை தூண்டிவிடும் விதமாகவும் திக் விஜய் சிங் கருத்து தெரிவித்தார்.